உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். இறை வணக்கத்துடன் ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கு ஓவிய நுண்கலை ஆசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இறைவன் அருளிய அருட்கொடையாம் கலைகளின் தாயாக விளங்கும் இந்த ஓவியக்கலை ஆரோக்கியமான மனிதனாய் பிறப்பது அரிது. இது தமிழ் மூதாட்டி ஔவையின் கூற்று. அதை காட்டிலும் அரிது கலைஞனாய் பிறப்பது என்பதை கலை வசப்பட்டவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ள முடியும். சிறு வயது முதல் கலைக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்பவர்கள் உங்களை நீங்கள் முழுமை பெற்ற கலைஞனாக மாற்றிக்கொள்ளும் பொழுது மட்டுமே மேற்சொன்ன பெருஞ்சிறப்பு உங்களை வந்தடையும். எனவே கலைகளுக்குள் இல்லாதவர்கள் கலையின் சிறப்பை உணர முடியுமா? அவர்களின் கருத்துரை முழுமை பெற்றதாக இருக்குமா? எனவே உங்களை சிறப்படைய செய்து வாழ்க்கையின் தரத்தினை உயர்த்திக் கொள்வது உங்கள் கையிலேயே உள்ளது. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் திறமையின் மேலாக நம்பிக்கை வைத்து கலையின் மேல் அதிக ஆர்வம் கொண்டு கண்டிப்பாக நான் ஒரு முழுமை பெற்ற ஓவிய கலைஞனாக ஆவேன் என மன உறுதி கொண்டவர்கள் மட்டும் எங்களை தொலைபேசி தொடர்பு கொள்ளுமாறு பணிபண்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வாருங்கள் அன்பர்களே, வீடியோவிற்குள் செல்லலாம். மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தின் தலைமை ஓவிய பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இந்த 2021 வருடத்திற்குரிய பேட்சில் மாணவர்கள் பயின்று 6 மாத காலம் மிகுந்த சிரமத்தின் பேரில் அதிகமான பயிற்சிகளை பெற்று அதிகமான அனுபவத்தோடு இந்த 6 மாத காலத்தில் அவர்கள் தொடர்பு கொண்ட பாடத்திட்டங்களை பற்றியும் முதல் தர மற்றும் 2ஆம் தர நிலையிலான மாணவர்களுடைய அந்த பயிற்சி பற்றிய கருத்துரைகள் மற்றும் ஆசிரியரின் வழிநடத்தல் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பற்றி பாடத்திட்டத்தில் எவ்வாறு சிறப்பு நிலையை நாம் எழுதியிருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றியும் அவங்களுடைய அனுபவ கருத்துரைகளை இப்போ சொல்கிறாங்க. இந்த காணொளியில் அவங்க பேசி முடித்ததுக்கப்புறமா புதியதாக நமது கல்வி நிறுவனத்தில் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் சேரும் மாணவர்களுக்கும் ஓவிய ஆர்வலர்களுக்கும் பொதுவான சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன். தவறாமல் முழுமையாக கேட்டு பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். கடந்த 8 ஆண்டுகளாக மதுரையில் நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையம் இயங்கி வருகிறது. இந்த பயிற்சி மையத்தில் அநேக மாணவர்கள் பயின்று நல்ல முறையில் பயிற்சி பெற்று தற்பொழுது அவர்கள் நல்ல வருமானம் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமது பயிற்சி மையத்தில் நடப்பு 2021ஆம் ஆண்டுக்குரிய இந்த நடப்பு பேட்சில் படித்து முடித்த நல்ல முறையில் பயிற்சி பெற்று நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் வரைபடங்களும் அவர்களுடைய ஃபீட்பேக், வீடியோ ஃபீட்பேக், பயிற்சி பற்றிய கருத்துரைகளும் வலைத்தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. புதியதாக இந்த பயிற்சியில் இணையும் மாணவர்களுக்கு அடுத்த 2022ஆம் ஆண்டிற்குரிய பயிற்சி ஆரம்பமாக இருக்கிறது. இது புதியதாய் பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் ஓவிய மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது என்றே சொல்லலாம். எனவே மாணவர்கள் தங்களது ஆர்வத்தை இடைவிடாது பயிற்சி பெற்று தெளிவு பெற்று
நமது பயிற்சி மையத்தில் இணைந்து பயன்பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓவியக்கலை ஆர்வலர்களுக்கும் ஓவிய நுண்கலை மாணவர்களுக்கும் ஓவிய நுண்கலையின் பொற்காலம் உங்களை அழைக்கின்றது. வணக்கம்மா. வணக்கம்மா. இந்த விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சியில் 6 மாத காலம் ஓவியராக பயிற்சி எடுத்திருக்கீங்க. உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்கம்மா. என் பேர் நந்தினி. நான் இங்கே மதுரை தெற்குவாசலேருந்து வரேன். சந்தோஷமா. இப்போது இந்த ஓவிய நுண்கலை 6 மாத கால பயிற்சியில் பாடத்திட்டங்களோட தொகுப்பு எப்படி இருந்துச்சு, அது நீங்கள் என்ன மாதிரி உணர்றீங்கன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே விவேகன் ஓவிய அகாடமியில் 23 வகையான பாடத்திட்டங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. என்னென்னா இப்போ போர்ட்ரைட்டு, ஆயில் பெயிண்டிங், இந்த மாதிரி நம்ம எந்த விதத்தில் நமக்கு உதவியாக இருக்குமோ அந்த வகையான ஓவியங்கள் எல்லா பயிற்சியுமே இங்கே சிறந்த முறையில் அழகாக அவங்க சொல்லித் தராங்க. நமக்கு எப்படி புரியுமோ, மாணவர்கள் எந்த அளவுக்கு கை தேர்ந்தவங்களை அவங்க அது மூலமா ஊதியம் பெறணும், நம்மளாம் சுய தொழில் பண்ணி அதுலேருந்து சிறந்த முறையில் நம்ம வரணுன்றக்காண்டி நல்ல தரமான சேவை இங்கே தந்துட்டு இருக்காங்கம்மா. இப்போ அது அப்படி, அதாவது எப்படின்னா, இப்போ உங்களை முழுமையான ஓவியராக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் எல்லாமே ஓவியம் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே சுருக்கி உங்களுக்கு அதை கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? கரெக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா பாடத்திட்டங்களுக்கான பாடமும் இங்கே இருக்கு. இங்கே நிறைய பேர் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்ட் எல்லாத்துக்குமே வராங்க. எல்லா பாடத்துக்கான வழிகாட்டுதல் இங்கே இருக்கு. எல்லா வழிகாட்டுதலும் இருக்குங்கம்மா. இப்போது நீங்கள் இந்த பயிற்சி வகுப்பு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ உங்களோட ஓவியங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? முதல்ல நான் நிறைய டிராயிங் வரைவேன். லாக்டவுனில் இப்போ நிறைய பேர் வரைய ஆரம்பித்தோம். அதில் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ நான் டிராயிங்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, ஒரு குட்டி பிள்ளைங்க எப்படி வரையா அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்தோடனே அதோட எப்படி சரியான முறையில் எல்லாத்துக்குமே ஒரு விதிமுறை இருக்குல்ல, அந்த விதிமுறையில் கற்று எப்படி அந்த உயிரூட்டம் தரணும். ஏன்னா அந்த ஒரு ஓவியம் பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு உயிரோட்டம் இருக்கணும். அந்த உயிரோட்டத்தை எப்படி சரியான முறையில் பயன்படுத்த இங்கே தான் கற்றுருக்கோம். பரவாயில்ல. அப்போ உங்களை இப்போ உங்களால் முழுமையான ஓவியமும் ஒரு உயிரோட்டத்தோடு தர முடியும். கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம். இப்போது நீங்கள் இந்த ஓவியம் 6 மாத காலம் பயிற்சி முடிச்சிருக்கீங்கன்னா இதுக்கான வேலை வாய்ப்புகள் எங்கே இருக்குது, எப்படி அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் சொல்லலாமா? கண்டிப்பாக இது நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். ஏன்னா என்னையே சேர்க்கும்போது எங்கள் வீட்டில் கேட்டாங்க, இதை நீ கற்றுக்கிறியே, இது மூலம் உனக்கு வேலை கிடைக்குமா? ஏன்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக இங்கே வேலைக்காண்டி தான் நம்ம எல்லாத்தையும் ஒரு இது படிச்சுக்கிறோம். ஏன்னா வேலைக்காண்டி தான் நம்ம எல்லா இடத்துக்கும் ஓடுறோம். இந்த ஓவியத்தை நம்ம கற்றுக்கிட்டோம்னா வெளியே போய் அடையணும் அந்த அவசியமே இல்லை. ஃப்ரீயாக நம்ம வீட்டில் இருக்கும்போது காலை இல்லை மத்தியானம் எப்போ டைம் கிடைக்குதோ நம்ம உட்காந்து நம்ம நிதானமாக நம்ம ரிலாக்ஸாக நல்ல ஓவியம் வரைஞ்சி நல்லா சேல் பண்ணலாம். கண்டிப்பாக கைப்பழக்கம். கண்டிப்பாக அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நமக்கு பயிற்சியும் இருக்குது. அந்த பயிற்சியை சரியான முறையில் பயன்படுத்தணும்னா வீட்டில் இருந்து மாதம் 10,000 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாம். உங்களுக்கு அதோட மற்ற துறைகள்லையுமே வேலை வாய்ப்பு இருக்குது தானே? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா மற்ற துறையிலையும் இல்லை இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய இன்ஜினியரிங்க்கு போகிற டிராயிங்கும் இங்கே சொல்லித்தராங்க. கமர்ஷியலாக வால் பெயிண்டிங் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஏன் போர்ட்ரேட் பண்ணி நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் கிஃப்ட்டு எல்லாமே இங்கே கொடுக்கலாம். இப்போ இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்காக புதிதாக வர்றவங்களுக்கு புதுசாக ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக. ஏன்னா நானும் நிறைய இடத்துல ஜாயின் பண்ணுறதுக்காண்டி அலைஞ்சேன். ஏன்னா சில இடங்களில் சார் இங்கே சொல்லித்தர 23 பாடத்திட்டங்களே அங்கே ரொம்ப பிரிச்சுடுறாங்க. இப்போ சார் போட்டு சொல்லித்தராங்கன்னா அதே ஒரு பாடத்திட்டமாக எடுத்து அதுக்குன்னு சரியான காசு வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ மிடிலாக இருக்கிறவங்க நிறைய பேர் அதுதான் கற்றுக்கணுமா. இப்போ மிடில் ஃபேமிலிலாம் பட்ஜெட் பார்க்கணும், எல்லாமே இருக்குல்ல. அந்த அளவில் நம்ம பார்க்கும்போது வெளியே கற்றுக்கிறதுக்கு சார்கிட்ட 23 பாடத்திட்டங்கள் கற்றுக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நம்ம வெளியே கற்றுக்கிறதுக்கு சார்கிட்ட வந்தோம்னா நிறைய நுட்பமான அவரோட அனுபவங்களை எல்லாத்தையும் நம்மகிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நுணுக்கமாக பண்ணணும், எந்த அளவுக்கு தெளிவாக பண்ணணும், எல்லாமே அதாவது ஒரு ஓவிய ஆசிரியரை தரமாக உருவாக்குறது நம்ம ஆசிரியர். நம்பி இங்கே புதிதாக வர்றவங்க தைரியமாக அவங்கள நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம ஒரு முழுமை அடையலாம்னு வரலாம். கண்டிப்பாக வரலாம். வந்தால் இங்கே கண்டிப்பாக அவங்க முழுமை தேடலுக்கான இது இங்கே இருக்குது. கண்டிப்பாக தேடல் இங்கே தான் விடை இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஒரு முழுமை அடையலாம் நீங்கள் அப்படின்றீங்க. கண்டிப்பாக மேம். பரவாயில்லம்மா. சின்ன பொண்ணாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிகச்சிறந்த ஓவியர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்மா. தேங்க்யூம்மா. நன்றி. அன்பான வணக்கம். இப்போ இந்த மாணவர்கள் பயின்று முடித்திருக்கிறார்கள்.
இப்போ இந்த மாணவர்களுடைய ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்துரைகளை வந்து இப்போ நம்ம முழுசாக கேட்டோம். இதற்கு அடுத்தபடியாக புதியதாக பயில வரும் மாணவர்களுக்கும் மற்றும் ஆர்வலர்களுக்கும் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக சில கருத்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ இந்த மாணவர்கள் வந்து சின்ன வயசுலேருந்து ஆர்வமாக இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே அது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் நிறைய பேசியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்வத்தின் மிகுதியினால் நிறைய ட்ராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சி நம்மளுடைய பயிற்சி மையத்துக்கு, சார் இந்த மாதிரி நான் நல்லா வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் சார், எனக்கு வந்து இன்னும் அதிகமாக இந்த இதில் நான் பயிற்சி எடுத்துக்கணும், அதன் நிமித்தமாக ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் நான் பெறணும், அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் கூறுங்க, நம்மளுடைய பயிற்சி மையத்தில் எப்படி அதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து சேர்ந்து பயிலலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இப்போ ஆர்வத்தின் மிகுதி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஆர்வம் என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒன்று. இந்த ஓவியக்கலையில் நிறைய பேர் ட்ராயிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பொதுவான விஷயம். ஆனால் இந்த ஆர்வத்தின் மிகுதியை அவங்க ட்ராயிங் பண்ணி தனிமையில் இருந்து ட்ராயிங் பண்ணி பார்க்கும் பொழுது அடடா நம்ம நல்லா வரைஞ்சிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட அதை காமிக்கிறாங்க. இப்படி காமிக்கும் பொழுது அந்த நிலையில் இருந்து அவங்க இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய நிலையை உயர்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வலைத்தளங்களை நிறைய பதிவேற்ற வீடியோக்களை, அதாவது காணொளி பார்க்கிறார்கள், இன்னும் பயிற்சியை அதிகப்படுத்துகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நமக்கு கால் பண்ணிடுவாங்க, சார் நல்லா பேசுகிறீங்க, அதை பயிற்சியெல்லாம் நல்லா எப்படி போய்கிட்டுருக்கு, நாங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி. இந்த ஆர்வலர்கள் பார்த்திங்கன்னா தனிமையில் இருந்து வரையும் பொழுது நிறைய அந்த பயிற்சிகளை வந்து நிறைய பண்ணுறாங்க. கண்டிப்பாக நமது பயிற்சி மையத்தில் சேர்ந்து பயில வேண்டும் அப்படின்ற எண்ணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த ஆர்வத்தின் மிகுதி அப்படின்னு இப்போ நம்ம சொன்னோம். அதிலிருந்து அவங்க கொஞ்சம் ட்ராயிங்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. அப்போது நம்மளுடைய இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து படிக்கும் பொழுது தெரிய வரும், முதல் வகுப்புலேயே அவங்க எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க, இன்னும் நாம் எவ்வளவு தூரம் நம்ம இதில் பயணித்தால் மிக சிறப்பான அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிய வரும். அப்போது ஆர்வம் மட்டும் இருந்து நம்முடைய பயிற்சி மையத்தில் சேரணும் அப்படின்ற அந்த நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இந்த ஆர்வ நிலையை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கிறோம். நம்மளை சந்திச்சிருவாங்க, சந்தித்து நம்மகிட்ட வந்து நம்ம தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விவரங்கள்லாம் கேட்டுருவாங்க. ஆனால் நம்ம அந்த பயிற்சியில் வந்து வெளியூர்லேருந்து ரொம்ப தூரங்கள்லேருந்து கேட்கும் பொழுது, சார் நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம் சார், எங்களால் அங்கே மதுரையிலலாம் வந்து படிக்கிறது, தங்கி படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் சிரமமான விஷயம் சார் அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சிறந்த கல்வியும் நம்மளுடைய அந்த மன திருப்திக்கான இடமும் எங்கு இருக்கிறதோ அங்கு நாம் சென்று கண்டிப்பாக அதை படித்துத்தான் தீர வேண்டும் என்பது முக்கியமான ஒன்று. அதில் சிறந்த கல்வி எங்கே இருக்கோ நம்ம அதை தேடி போய் தாகணும். அதில் வந்து நம்மளுடைய மாணவர்கள், அதாவது ஆர்வலர்கள் வந்து அதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்போது நமக்கு அந்த பயிற்சியில் வந்து இது ஏனோதானோ என்ற நிலைன்னு சொல்லிட்டு சில ஆர்வலர்கள் இருப்பாங்க. அதை அவங்க வந்து ஒரு டைம் பாஸ், அதாவது ஒரு நேர பொழுதுபோக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி அந்த பொழுதுபோக்குக்காக பயன்படுத்துபவர்கள் தயவு செய்து எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ நாங்கள் இதை நடத்துகிறதே வந்து ஒரு தொழில்நுட்ப ரீதியாக அதை படித்து முடித்துவிட்டு அவர்கள் ஒரு நல்ல ஒரு வருமானம் பெறும் அந்த வேலைவாய்ப்பு நிலைக்கு தான் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம், அவங்கள தயார் பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இதை வந்து இப்போ பயிற்சின்னு எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, சார் நாங்கள் கேட்குறோம் உங்கள்கிட்ட, நாங்கள் முழுமையாக நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவீங்களா, பெயிண்டிங்ஸ்லாம் அதில் வந்துருமா அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒரு 25 வகையான பாடத்திட்டங்கள். இப்போ இந்த 2022 பேட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான பாடத்திட்டங்களை வந்து ஏற்கனவே 23 இருந்தது. இப்போ 2 பாடத்திட்டங்களை வந்து நம்ம அப்டேட் பண்ணி 25 பாடத்திட்டங்களாக உருவாக்கி அதோடு பெயிண்டிங், கமர்ஷியல் ஆர்ட் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வகையான பெயிண்டிங், அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பெயிண்டிங்ஸு. அது இன்றைய சூழலில் கொஞ்சம் வருமானம் பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ், அதையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிடறோம், சொல்லிக் கொடுக்குறோம்.
அதனால் அந்த அந்த 6 மாத காலம் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மளுடைய பயிற்சியில் சேரக்கூடியவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகுந்த பொற்காலம், ஓவிய நுண்கலையின் பொற்காலம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். அப்புறம் அந்த கட்டணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கட்டணம் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த இதில் வந்து ஒரு பாடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அது காஸ்ட்லியாக வெளியில் நிறைய வாங்கி செய்கிறாங்க அப்படின்னு நம்ம மாணவர்களே சொல்கிறாங்க. அப்போது ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி கணக்கு பண்ணி நம்ம வந்து 25 வகையான பாடங்களுக்கு நம்ம வந்து ரொம்பவே குறைவான கட்டணத்தை தான் நம்ம வசூல் பண்ணி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். ரெண்டாவது, நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு 3 புக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. அப்போது அதெல்லாம் நமக்கு அது சேரும் பொழுது அந்த பயிற்சியினுடைய ஆர்வத்தை வந்து இன்னும் நம்ம கூட்டிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதோடு இப்போ நம்ம அந்த பயிற்சியில் வந்து ரொம்ப பேர் கேட்குறது என்னென்னா, சார் நாங்கள் வந்து இயற்கையாகவே நாங்கள் வரைஞ்சிட்ருக்கிறோம், பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறமா படத்தை பார்க்காமலே வரைகிறதுக்குள்ள வாய்ப்பெலாம் இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நாங்கள் அந்த தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்பொழுது நாங்கள் சொல்லிடுறோம். அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சார் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க, ஒரு படத்தை பார்த்து வரைவீங்களே ஒழிய படத்தை பார்க்காம வரையணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் சார். ஆனால் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆரம்ப நிலையில் இருந்து, அதாவது அடிப்படை நிலையில் இருந்து எல்லா பாடத்திட்டங்களையும் படிக்கும் பொழுது அந்த படங்களை வந்து நம்ம பார்க்காமல் வரைகிறதுக்கு மிகுந்த பயிற்சியோடு நம்ம அதை வந்து திறம்படவே செஞ்சு நம்முடைய மனதை வந்து ஆரம்ப நிலையில் இருந்ததை காட்டிலையும் அந்த 6 மாத காலத்திற்கு, அந்த 6 மாத காலம் முடிந்த பிறகு நம்முடைய மனம் என்பது மிகுந்த திருப்தியுடன் இருக்கும் என்பதுதான் உண்மை. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் நம்மளுடைய மாணவர்கள், அந்த படித்து முடித்த மாணவர்களுடைய அந்த கருத்துரைகள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து பல கல்வி நிறுவனங்களுக்கு, அதை மாதிரி ஓவிய கலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு போயிட்டு கடைசியாக நம்மளுடைய அந்த இன்ஸ்டியூஷனில் வந்து அந்த 23 பாடத்திட்டங்கள், 25 வகையான பாடத்திட்டங்களை தெரிந்து கொண்டு இப்போ அவங்களுடைய திறமையை கூட்டியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், அதாவது தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருக்கு. அது மிக முக்கியமான ஒரு. அதனால் நம்ம பணம் கட்டுறோம், ரொம்ப தூரத்துலேருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கஷ்ட நிலைகளுக்கு தகுந்தாற்போல் ஆசிரியர்களுடைய பயிற்சி முறைகளை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி, அதாவது பின்பற்றி அந்த பயிற்சி முறைகளை கரெக்டாக நம்ம செஞ்சு ஒவ்வொரு வாரமும் இப்போ நம்முடைய பயிற்சி மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி ஞாயிறு மட்டும்தான் அந்த பேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு வாரம் முடிந்து மறுவாரம் வரும்பொழுது அந்த பயிற்சி முறைகளை திறம்பட செய்து கொண்டு வந்து காண்பித்தாலே அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். உங்களுடைய மனம் என்பது முதலில் திருப்திப்படும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்தடுத்த பாடங்களை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பயிற்சிகளை, அதாவது ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து அந்த ஆர்வம் மிகுதிங்கிறது ஏற்பட்டுரும். அப்போது இந்த மாதிரி அவங்க அந்த தொடர் நிலையில் அந்த பாடங்களை வந்து தொடர்ந்து நல்ல பயிற்சிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது 6 மாதத்தினுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களையே நம்ப முடியாத ஒரு நிலை இருக்கும். நம்ம தான் இப்படி ட்ராயிங்ஸ்லாம் வரைஞ்சிருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 6 மாதத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட அந்த பயிற்சியில் இணையும் பொழுது நம்ம ஒரு ட்ராயிங்ஸை வரைங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி வச்சுருப்போம். 6 மாத காலத்திற்கு பிறகு அந்த முடிவில் இந்த 2 படங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம் தான் இந்த படங்களை வரைந்தோமா என்ற ஒரு அதிசய நிலையும், மேலும் மனதை உற்சாகப்படுத்தும் அளவிற்கு அந்த 6 மாத கால பயிற்சியின் முடிவானது இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயமாகும். எனவே நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தில் இந்த ஓவிய நுண்கலை ஆசிரியர் பயிற்சியில் புதியதாக இணையும் மாணவர்கள் மேற்கூறிய அனைத்து விஷயங்களையும் நன்கு கவனத்தில் நிறுத்தி, மேலும் சந்தேகங்கள் இருப்பின் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை முழுமையாக நீக்கிய பிறகு எங்களது பயிற்சி மையத்திற்கு நேரடியாக வந்து மாணவர் சேர்க்கையில் இடம்பெற்று பயிற்சியை தொடரலாம். மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அன்பன் கனி. நன்றி, வணக்கம்.